ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நம்ம வீட்டில் அடிக்கடி செய்கிற தேங்காய் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் சட்னியில் நிறைய வெரைட்டி இருக்குங்க. அதில் ஒரு மெத்தட் மட்டும் இன்றைக்கி எப்படி செய்கிறது அப்படின்னு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 1 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, இதோட ஒரு 5-6 போல் முந்திரி, இது ஆப்ஷனல் தான். அப்புறமா 2 பூண்டு பல்லும் அதோட கொஞ்சமாக இஞ்சியும் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம். நான் 1 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, அப்புறமா ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன். புளி சில பேர் சேர்த்து பண்ணுவாங்க, சேர்த்தாமையும் பண்ணுவாங்க, உங்களோட விருப்பம். புளிப்பு சுவை வேணும் அப்படின்னா புளி சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தேவையில்லை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, தரன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட தேங்காய் சட்னி ரெடி. இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்து நிறைய சேர்க்குற வரைக்கும் நல்லாயிருக்கும். கூடவே காஞ்ச மிளகா 1, காரத்துக்கு அதிகமாக வேணுன்னா அதிகமாக கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து இதை ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சட்னியில் சேர்த்துட்டோம்னா நம்மளோட ருசியான தேங்காய் சட்னி ரெடி. நம்ம இதில் முந்திரி சேர்த்துருக்கறனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ இந்த தேங்காய் சட்னி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்காய் சட்னி எதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்த தடவை நீங்கள் தேங்காய் சட்னி அரைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைப்பில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தடுத்த வெரைட்டி ஆஃப் தேங்காய் சட்னி நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், உங்களோட பெரிய சப்போர்ட்டை கொடுங்க. இந்த மாதிரி நிறைய வகையான சட்னி வெரைட்டிஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. நம்ம சேனலில் போயிட்டு சட்னி வெரைட்டிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா சட்னி வெரைட்டிஸும் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பிளை அழுத்திடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.